சென்னையில் காரை ஏற்றி கல்லூரி மாணவர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் திமுக கவுன்சிலர் கே நகர் தனசேகரன் பேரன் கைது செய்யப்பட்டுள்ளார். திருமங்கலம் பள்ளி சாலையில் நேற்று முன்தினம் இரவு இருசக்கர வாகனத்தில் சொகுசு கார் ஒன்று மோதியதில் ஐனாவரத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் நித்தின் சாய் உயிரிழந்தார். பைக்கில் இருந்த மற்றொரு இளைஞர் அபிஷேக் என்பவர் காயமடைந்தார். இந்த விபத்து தொடர்பாக போக்குவரத்து காவலர்கள் வழக்கு பதிவு செய்த நிலையில் இறந்த மாணவர்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கொலை நிகழ்ந்ததாக குற்றம் சாட்டினர். சிசிடிவி பதிவில் நித்தின் சாய், அபிஷேக் இருவரும் சென்ற இரு சக்கர வாகனம் மீது ரேஞ்ச் ரோவர் கார் ஒன்று மோதியதும் இருவரும் தனியார் பள்ளி சுற்றுச்சுவரில் தூக்கி வீசப்பட்டு நிதின் சாய் சாலை ஓரமாக விழுந்ததும் தெரிந்தது. அப்போது ரேஞ்ச் ரோவர் காரை ரிவர்ஸ் எடுத்து நித்தின் சாய் மீது மீண்டும் ஏற்றும் காட்சிகள் பதிவாகியிருப்பதை போலீசார் கண்டறிந்தனர். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பெண் தொடர்பான காதல் விவகாரத்தில் கொலை நிகழ்ந்தது உறுதியாகியுள்ளது. பிரணவ் மற்றும் வெங்கடேசன் ஆகிய இருவர் சார்பாக இரு கும்பல்கள் மோதிக்கொண்டதில் பிரணவ் சார்பாக சொகுசு காரில் வந்த திமுக பிரமுகர் தனசேகரின் பேரன் சந்துரு உள்ளிட்டோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். முதலில் வெங்கடேசன் என்பவரை காரை வைத்து வேகமாக விரட்டி மோத முயற்சித்துள்ளனர். பின்பு யாரேனும் ஒருவரை கொன்றால்தான் நாம் யார் என தெரியவரும் என ஆத்திரத்தில் கூறிக்கொண்டே தாறுமாறாக காரை ஓட்டி இருசக்கர வாகனத்தில் சென்ற நித்தின் சாய், அபிஷேக் மீது கார் மோதியுள்ளது. இதில் நித்தின் சாய் உயிரிழந்த நிலையில் சந்துரு கைது செய்யப்பட்டார். 5 பிரிவுகளில் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது.